தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன பண்ண முடியாது. சித்தம் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளக்கம் விருப்பம் என்று அர்த்தம். சொல்லமா சித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? விருப்பம். நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளவல்ல, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, சும்மா ஞானஸ்நானம் எடுத்தா போதும், சும்மா கிறிஸ்துவ பேரை மாத்திக்கிட்டா போதும், இல்ல எங்கேயோ ஒரு சர்ச்சைக்கு போனா போதும் நாம கிறிஸ்தவர்கள், அப்புறம் நம்ம எப்படி வேணுமானாலும் வாழ்ந்துக்கலாம். ஏதோ மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ அந்த சபையில ஒரு சந்தானம் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டோம்னா அது பரலோகத்துக்கு நமக்கு டிக்கெட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல எந்த உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும் பேசாம மறு உலகத்தை குறித்து பேசியிருக்கிறார். அதாவது நீங்கள் காணாததை நம்பினோம் வகையில் அது வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையோட காத்திருங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுங்க. அப்ப காண்கின்ற இந்த உலகத்தை அல்ல, காணாத ஒரு தேவனுடைய ரகசியத்தை தேடி நாடி இந்த உலகத்துல நாம பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரை தரிசிக்க சுயாசம் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, முற்றிலும் தேடினவனானே முழுவதும் பூரணம் அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் நம்முடைய அவயவங்களிலே போராடுகிற மாம்ச இச்சைகளை, நம்முடைய சிந்தையிலே போராடுகிற சிந்தைகளை நாம் செய்து சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகளுக்கு நாம் எதிர்த்து நாம எல்லாவற்றையும் கடந்து தேவனை தேடி தேவனுடைய ரகசியத்துக்குள்ள பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வருஷமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நமக்கு போராட்டம் இருக்கும். நிச்சயமா போராட்டம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க கிறிஸ்தவர்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு போராட்டமே வராது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பிசாசோடு நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிசாசோட நடக்கிறவங்களுக்கு நிச்சயமா போராட்டம் வராது. ஏன்னு சொல்லி சொன்னா அவன் பிள்ளைகளை அவன் சோதிக்க மாட்டான். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் எப்படியோ ஒரு 3 வருஷம் ஊழியர் செஞ்சு ஜனங்களை எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடியே அதை நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படி பிசாசானவன் வந்தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இவங்க எப்படியோ பரிசுத்தமா வாழ்ந்து, இவங்க எப்படியோ கடவுளுடைய நாமத்தை இவங்க அறிந்து கொண்டு வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை இவங்களுக்கு கற்றுக்கொண்டு எப்படியாயும் தேவனை தரிசிக்க பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்மள பரலோகத்துக்கு போக விடாம இந்த உலகத்துல வாழும்போது பற்பல இச்சைகளை, பற்பல ஆசைகளை, பற்பலதான சிந்தை சீர்கேடுகளை, பாவ வாழ்க்கையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டி ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது போல, நோவாவுடைய காலத்துல ஜனங்களை வஞ்சித்தது போல இப்பொழுது ஜனங்களை வஞ்சிக்க அவன் சித்தமுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தில் சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதற்குள்ள எதற்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அப்படியானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார். அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை இங்கே எழுதியிருக்குது. நல்ல கவனமா பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை இங்க பவுலடிகளார் எஸ்ரேலிக்கப்பட்டதற்கு எழுதுகிற கடிதத்தில் எழுதுறாரு. பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. சொல்லுங்க, அவர் சொன்ன தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்றார். அப்போ அசுத்தமானவைகளை நாம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சிந்தையில கொண்டு வரக்கூடாது. அந்த வசனத்தை, அந்த துளசிய 4ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அங்க எதை குறித்ததான காரியத்தை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாலிய இச்சையை குறித்ததான காரியத்தை எழுதியிருக்கிறார். பாலிய இச்சை என்பது
உங்களை பரிசுத்தத்திலிருந்து வழி பண்ணி பாவத்துக்குள்ள தள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது என்பதை அங்க எழுதியிருக்கிறார். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல், அந்த மோக இச்சை அப்படின்னு சொல்லி சொன்னா என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா அது பாலியலை தூண்டுகிற இச்சை, தவறான விபச்சாரத்தை தூண்டுகிற இச்சை, தவறான ஐக்கியத்தை கொடுக்கிற ஒரு இச்சை. இந்த பாவங்களுக்கு நீங்க தப்பி வாழ வேண்டும். அப்படி எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல அப்படின்னு. அப்ப என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா தேவனை அறியாதவர்களுக்கு அது ஒரு பாவமாகவே அவர்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அது பாவம் என்கிறதான காரியத்துல விழிப்புணர்வோடு யார் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தேவனை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள் செயல்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பரிசுத்தம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை மனசுக்குள்ள கொண்டு வரவே கூடாது, அதை குறித்து சிந்திக்கவே கூடாது. அதுவும் உதாரணம் மேற்கோள் காட்டுறாரு. தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. புரிஞ்சுக்கங்க, நண்பர்கள் இருப்பார்கள், சொந்த பந்தங்கள் இருப்பார்கள், உங்களுக்கு எத்தனையோ விதமான தொடர்புள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய வழியை நடக்க பிரயாசப்படுகிறவர்கள், தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி உட்படுகிறவர்கள் என்ன பண்ணக்கூடாதா, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல வாழக்கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க. உங்களில் அவரவர் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். நிறைய சொல்லுங்க, என் மனசு சுத்தமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரீர பாண்டத்தை சரீர பாத்திரம், பாண்டம் அப்படின்னு சொல்லி சொன்ன சரீரம் ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர். இந்த சரீரம் ஆண்டவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சரீரம் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி இதற்குள்ளே தங்கி இருக்கக்கூடியான ஒரு உருவ அமைப்பை கொண்டிருக்கிறது, மனுஷ உருவ அமைப்பை கொண்டிருக்கிறது. இந்த சரீர பாண்டத்தை மோக இச்சைக்கு உட்படுத்தக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அவன் தன் சரீர பாண்டத்தை எப்படி பாதுகாக்கணுமா பாருங்க, பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த சரீரத்தை ஒருவன் கெடுக்கிறான். அதை புரிஞ்சுக்கங்க. இந்த பரிசுத்தமான சரீரத்தை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இந்த பலி, அதுதான் ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்துல 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். வாசிங்க, ரோமாபுரிக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அதை குறித்து தெளிவா இன்னும் விளக்கமா சொல்றாரு பாருங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்றாரு, ரோமாபுரி சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, ஐயா உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்கிறப்பா, தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், உங்க சரீரத்தை கொஞ்சம் பரிசுத்தமா வச்சுக்கங்க. உங்க வாயில அந்த பீடாவை போடாதீங்க, உங்க வாயில அந்த வெத்தலை பாக்க போடாதீங்க, உங்க வாயில மூக்குல புகைய விடாதீங்க, நீங்க குடிச்சு மயக்க வெளியில படுத்திருக்காதீங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான செயல் என்பதை அவர் ஒரு விசுவாசி பற்றியும் கெஞ்சி கேட்கிறார். 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா ஒத்த அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் ஒத்து போறாங்க அப்படின்னா, ஒத்த அப்படின்னா 2 பேருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த ஒத்த. நிறைய விஷயங்களை நீங்க பைபிள் படிக்கும் போது புரியாது, அதை நான் புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஒத்த அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்து போகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அது சொன்னது இல்லையா, தேவனை அறியாத
எஸ்கடிக சபைக்கு கடிதத்தில் சொல்றாங்க, தேவனை அறியாத அஞ்ஞானிகள் செய்கிற காரியத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே கடிதத்தை இங்க ரோமபுரிக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு. அதனாலதாங்க நான் அடிக்கடி சொல்றேன், மற்றவங்க செய்யற காரியங்களை நீங்க உடன்படாதீங்க, அவங்களுக்கு பங்காளிகளா ஆகாதீங்க. நீங்க தேவனுடைய பங்காளிகள். இந்த உலகம் எதையோ எல்லாம் செய்ய போகாதீங்க, தயவு செய்து. நேற்று போய் அங்க ஒரு இடத்துல பலி கொடுத்துருவோமா, இன்னைக்கு வந்து இங்க பலி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவான். அங்க ஒரு இடத்துல கடை வெட்டுவான், இங்க வந்து கடை வெட்டுறன்னு சொல்லி சொல்லுவான். அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னா நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அனுமதிக்க மாட்டேன். ரெடியோ சொல்லுங்க, ஒரே இருதயம் தான், ஒரே சரீரம் தான். நேற்று வயசாவில் வந்து இன்னைக்கு வந்து சமையல் படித்து போகணும்னு சொல்லி சொன்னா அதற்கு இடம் இல்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் சபைகளை அழைக்க விரும்புகிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்களை சபையில் உட்கார வச்சு நான் கிறிஸ்தவன் சொல்லி சொல்லுகிறதை அவர் அனுமதிக்க மாட்டார். அதனால முதல்ல இருக்கும், உங்களுக்கு வந்து அது ஒரு பிரைமரி கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்க நேஷனல் சிறந்த வரையில அப்போ நீங்க அப்படி இப்படிமா இருந்தாலும் ஆண்டவரை அங்கீகரிக்கிறாரு. ஜனங்கள் முழுவதுமாக வாழ்ந்திருக்கிற வரையில ஆனால் ஒரு காலகட்டத்துல திரும்பவும் நீங்க பாறையே குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நெருங்கும் போது அதை ஆண்டவர் இடப்படுறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. நீங்க பலமான ஆதாரத்தை நீங்க புசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் நாம பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்கள் விருப்பம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வசனத்தை நினைவூட்ட நான் விரும்புகிறேன். பரிசுத்தம் உள்ளவர்களால் வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து காட்டினார். அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. அவர் கேட்கிறாரு, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எண்ணிக்கையாளர் கேட்டார். அப்ப எல்லாரும் பாவம் என்பது அங்க ஊர்சலமாகிறது. அவர் சொல்றாரு, அவர் மேல ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்துல வச்சு சொல்றாங்க. அவர் பாவம் அறியாத தேவன், பாவத்தை செய்யாத தேவன், அவர் பரிசுத்த, அவர் பாவம் இல்லாத சுத்த கண்ட. அவருடைய விருப்பம் என்ன சொல்லி சொன்னா நாம பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அதே மாதிரி தான் அந்த பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தமா இருக்குது. ரோமர் 12:2 வாசிக்க பாருங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பாருங்க, இங்கேயும் பரிபூர்ண சித்தம் சொல்லி சொல்றாரு பாருங்க, இங்கேயும் சொல்றாரு பாருங்க. அப்போ நிறைய பேர் ஆண்டவரே உடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, உடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, உடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்துக்கு வெளியே போய் சார்பிட்டு இருப்பாங்க. ஜெபத்துக்கு வெளியே போய் அடுத்தவங்களை சண்டை போட்டு இருப்பாங்க. ஜெயத்துக்கு வெளியே போய் விபச்சாரமே சங்கத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கிறாங்க. அப்ப சித்தம் என்ன என்பதை அதிக மனிதர்களாக இருக்கிறாங்க. வேதத்தை பார்த்ததனையா கண்களை திறக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வேதத்தை படிச்சதனையா கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வேதத்தில் தானையா ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த வேதத்தில் தானையா சத்தியம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த வேதத்தை பார்க்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, மேலோட்டமாக அவர்கள் மற்றவர்களை போல வாழ நினைக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல குடும்ப ஜபம் வச்சாங்க, நம்மளும் குடும்ப ஜபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வேற. எதற்காக குடும்ப ஜபம் வைக்கணும், எப்படி கர்த்தரை ஆராதிக்கலாம்? ஆண்டவர் சொல்ற வசனத்துல பாருங்க, இந்த வசனத்துல 2ஆம் வசனத்துல ஆண்டவர் கடந்த தெளிவாக சொல்றாரு, பரிபூர்ண சித்தம் என்னதென்பதை அருள்தாராய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களை மறுரூபமாக்கும்படி. என்ன மறுரூபம்? எப்படி நீங்க மறுரூபமாகிறது உண்மையில யோசனை பண்ணி பாருங்க. அதே பிரகாசம் தான், அதே அறிவு தான், ஆனா மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, பழைய மனுஷனை கலைத்து கொடுத்து புதிதான ஆவியுடைய புதிய மனுஷனை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்துவ சூழல் பழையவர்கள் எல்லாம் விழுந்து போயினா எல்லாம் புதிதாகிட்ட அப்படிங்கிற ஒரு வசனத்தை நாடுகிறார். மறுரூபமாகுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, 32வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாருங்கள், நம்ம எல்லோருக்காகவும் அவரை அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும்
நமக்கு அருளாக இருப்பது எப்படி? அப்ப அந்த மறுரூப வாழ்க்கை ஆண்டவருக்காக சித்தமா இருக்கிறார். மேல குமாரத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய குமாரனுடைய சகலரூபமாய் அவர் வாழப்படி நம்மளை அழைத்து கொடுக்கிறார். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்கேரானவர்கள் இருக்கிறவருக்கு முன்குறித்தார். முன்னறிந்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒவ்வாய் இருப்பதற்கு அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த குமாரனுடைய சாயல், அதைத்தான் இங்கு மறுரூபம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய குணாதிசயங்கள், குமாரனுடைய செயல்கள், குமாரனுடைய கிரியைகள், குமாரனுடைய வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழைக்கிறோமே ஒழிய சும்மா மெம்பர்ஷிப் வச்சுக்கிற கட்சிகள்ல நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. நான் இந்த சபையில பெரிய சபையில பெரிய 1000 வச்சு நான் ஃபங்க்ஷன் நினைச்சிட்டேன், மீட்டிங் நடத்துறேன், பெரிய 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் டிக்கெட்டா வரலோதுக்கு அப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் வரலோதுக்கு டிக்கெட்டா? நல்ல பரிசுத்தான டிக்கெட்டா? அதெல்லாம் பரிசுத்தை உறுதிப்படுத்துகிற காரியமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பட்டணத்துக்கான கணிதத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்து வாசிக்கிற பாருங்க, 7வது வசனம் வாசிக்கிறாங்க. 7வது வசனம், தேவன் நம்மை பாருங்க, நல்ல தெளிவா எழுதியிருக்கிறார் பாருங்க. அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். ஐயா பைபிள பார்த்தா இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம எப்படி வேணுமானாலும் வாழ்ந்துடலாமா? அதுக்கு நம்ம அழைக்கலையா? உங்களை கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் முத்திரித்துக் கொண்ட நோக்கம், நம்முடைய சுயகுமாரனாக உங்களை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம், உங்களை புத்திரஸ்வீகாரர்களாக எடுத்துக் கொள்வதனுடைய நோக்கம். யாரோ ஒருத்தர் தத்து எடுத்து நாங்க ஒரு போட்டி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த தத்து எடுத்து குழந்தைய யாருக்கு எடுத்து வளர்ப்பாங்க? யார் தத்து எடுத்தாங்களோ அவர்களுடைய சுபாவத்துக்கு வளர்ப்பாங்க, அவர்களுடைய உரிமைகளுக்கு வளர்ப்பாங்க, அவர்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ப்பாங்க. சுத்தமாய் வாழ்வோம் நம்ம அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமான வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்ம விருப்பத்தின்படி அல்ல. யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தைய ஒரு வாரிசாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவருடைய விருப்பத்திற்கு பாருங்க, மோசேயை யார் எடுத்துக்கிறது? அவருடைய குமாரத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு மோசேயுடைய தாய்கிட்டே கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? இவனை எனக்கென்று வளர்த்து, வெளியே சொல்லுங்க, எனக்கென்று வளர்த்து. அவன் இஸ்ரவேலின் பிள்ளை, அவன் எபிரேயர் பிள்ளை, ஆனாலும் அவனுடைய விருப்பம் எனக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து நம்மை அவருக்கு புத்திர சுவீகாரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்மளுடைய மன விருப்பத்தின்படி வாழும்படியாக அல்ல, அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக, அவருடைய சித்தம் அறிந்து கொண்டபடியாக நாம் வேதத்தை பார்க்கணும். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கணும், வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பார்க்கணும். அப்பதான் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எடுத்து வாசிக்கிற சொன்னேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் என்று அறிந்து அறிவீர்களா? தெரியாதவங்களுக்கு அப்ப சொன்ன வேஷ்டி மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல அர்த்தம் என்ன? யோசனை பண்ணி வேஷ்டி மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேஷ்டி அப்படின்னு சொல்லி சொன்னா கணவரை எல்லாம் மற்றவர்களுக்கு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு வேஷ்டி வேஷ்டி மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவர் அல்லாமல் வேற யாரையாவது தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் வேஷ்டி மார்க்கத்தார். இஸ்ரவேலின் தெய்வமாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் பரிசுத்தம், அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு மாறாக இங்கே ஒரு காரியம், அங்கே ஒரு காரியம். உலக பழக்க வழக்கங்களிலே சேர்ந்து அஞ்ஞானிகளுடைய மோக இசை உட்படுத்தி அஞ்ஞானிகளுடைய பழக்கங்களை கற்றுக்கொண்டு சாலமோன் ராஜா பின்மாறி போனது போல இன்றைக்கும் கிறிஸ்தவ பின்மாறி போய் கொண்டிருக்கிறது. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை அசுத்தத்துக்கு நான் அழைக்கல, பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறேன். அப்ப வேசி மார்க்கத்தாருடைய மார்க்கங்களை நீங்களை கற்றுக்கொண்டாதீங்க.
பாருங்க, தேசியமாகத்தானும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புரட்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொலைகாரரும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. பாருங்க, இதுல ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகம், இதெல்லாம் தான் இருக்கணும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எழுதுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சிலை வணக்கங்களை வணங்குகிறவர்கள், அவங்க பேர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அதுக்கு மேல விபச்சாரக்காரர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீ விபச்சாரம் செய்யவே தேவையில்லை, விக்கிரக ஆராதனை செஞ்சீங்கன்னாவே விபச்சாரம் செஞ்சு சமம் சொல்லுறோம். விபச்சாரக்காரர்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கும் ஒரே கட்டுதான், ஒரே அளவுகோல் தான். உதாசீனன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன், கேர்லெஸ்ஸா பேசுறது, தள்ளி விடுகிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை மேலே ஒரு பயன்படுத்தி இல்லாதவன். என்னதான் சந்தேக பிரசவம் பண்ணாம இந்த காதலை கேட்டு இந்த காதலை விழுந்துற பாருங்க, அவங்க பேர் தான் உதாசீனன் பேர். அங்க இன்னொன்னு எழுதியிருப்பாங்க, பொருளாசைக்காரர்கள் எழுதியிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய ஆராதனைகளை ஆசை செய்து பணம் 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 பொண்ணு பொருள் நகை வீடு ஆசை இப்படியே போய் கொண்டிருக்கிறவங்க பேர் தான் பொருளாசைக்காரர். எல்லாருமே ஒரே தட்டில் வைக்கிறார், எல்லாருமே ஒரே அளவுல வைக்கிறார். இவங்க எல்லாரும் எங்க போக முடியாதான், தேவனுடைய ராஜ்யம். மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சும்மா மேற்பூசாக கிறிஸ்தவ நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறவன் அதில் பிரவேசிப்பதுதான். சும்மா உட்கார்ந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறவன் நானும் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிறவன். கிறிஸ்துமஸ் ஆச்சுன்னா சில பேர் கிறிஸ்தவர்களாக வெளியே நாடி கொள்வாங்க. மற்ற நாளெல்லாம் ஒரு கிறிஸ்துவம் யாருக்கு தெரியவே தெரியாது. தினந்தோறும் அவர்களை பார்க்கலாம், எங்க பார்க்கலாம் மீன்ஸ்டாவில் பார்க்கலாம், எங்க பார்க்கலாம் தொழிலர்கள் கூட பார்க்கலாம், எங்க பார்க்கலாம் கைவர்கள் கூட, பள்ளியடிக்கிறவங்க கூட, தப்பான வார்த்தைகள் பேசுறவங்க கூட அவங்கள பார்க்கலாம். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்க பார்க்கலாம், அவங்கள சர்ச்சில் பார்க்கலாம். அவர்கள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள். பிதா அப்படி ஒரு சித்தம் வச்சிருப்பாரு, மனுஷனுக்கு அப்படி ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. மற்ற நாடுகள்லாம் எப்படியாவது வாழ்ந்துக்கோ, ஒரு நாள் மட்டும் நீ யாருடைய பிள்ளையா வாழ, எப்படியாவது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரா? ஆண்டவருடைய அவ்வளவு ஒரு சிந்த அந்த மாதிரி இருக்குமா? உன்னுடைய வழிபாடுகள் வேற எங்கேயாவது சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் மட்டும் எனக்காவது வழிபடு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரா? யாராவது செய்வாங்க அந்த வேலையை, கிறிஸ்தவர்கள் யாராவது செய்வாங்க அந்த வேலையை. நீ சபை சர்ச்சைக்கு ஏன் சர்ச்சைக்கு வா, நீ ஏதாவது பொருத்தம் பண்ணிக்கிட்டா வேற ஒரு சர்ச்சில் போய் பொறுத்தனையா நிறைவேற்று அப்படின்னு வேற யாராவது சொல்லியிருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரு. யாருக்காக தசமபாகம் கொடுத்தாரு தெரியுமா? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் தசமபாகம். இதனுடைய அர்த்தம் தசமபாகம் காணிக்கைக்கு பொருள் அல்ல. உன்னை யார் எந்த ஊழியக்காரர் வழி நடத்துகிறாரோ, எந்த ஊழியக்காரர் உனக்கு சத்தியத்தை போதிக்கிறாரோ, எந்த ஊழியக்காரர் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதியோ அவர் தான் கேரண்டி, அவர் தான் அடுத்த கணக்கு சொல்ல வேண்டியவர். அவர்கிட்டதான் உங்களுடைய எந்த காரியத்தையாலும் எந்த ஆலோசனையாலும் கேட்க முடியும். இங்க வருஷம் முழுவதும் சபைக்கு வருவேன். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா குடிமேசியவங்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜோசியம் பாப்பீங்க, நாள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் அப்படி ஒரு வழியில எப்படி ஒரு வசனத்தை நமக்கு போதிப்பாரா? யோசனை முடிப்பாங்க. அதுதான் இதுல சொன்னேன். உங்களை அசுத்தத்துக்கு அழைக்கிறது, பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். அதனால நீங்கள் அழைப்பை எழுந்து கொள்ளுங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சித்தத்துக்கு நேராக உங்களை நீங்கள் நடத்தி கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள்
பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த பூமியில உயர்த்துவோம். மற்றவர்களுக்கு சாட்சியாக